ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போடு தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்மளோட சிபிஐ சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. அதுவுமே ஒரு நிரந்தர அரசு வேலைங்க. நல்ல கை நிறைய சம்பளத்தோடு எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய போஸ்டிங் ஓகேங்களா. என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ஆஃபீஸர் இன் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1. இங்கே பார்த்துருக்கீங்களா, கிரேட் ஸ்கேல் 1ஓட தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா. அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் நமக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தாலே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யார் யாரை வேலைக்கு எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ வேகன்சி ரிசர்வேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஆஃபீஸர் ஜென்ரல் பேங்கிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எஸ்சி கேட்டகரியில் 150 பேர், எஸ்டி கேட்டகரியில் 75, ஓபிசி கேட்டகரியில் 270, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 100, ஜென்ரல் கேட்டகரியில் 405. ஸோ டோட்டலாக 1000 பேரை இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், 48,480 ரூபாவில் இருந்து 85,409 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. நிறைய சம்பளம். கிரேட் 1 ஸ்கேல் 1 ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு சேலரி. ஓகே. கிரெடிட் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி அந்த ரோல் இருக்குது. ஓகேங்களா. நான் சொல்ல மாதிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் பேங்கிங்கில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா. ஸோ வயது என்னப்பா இருக்கணும் அப்படின்னா, 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. டிகிரி வாங்கியிருக்கணும். எந்த ஒரு டிசிப்ளின்லையும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக லைக் கேட்டகரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேயும் கேட்டகரி இருக்குல்லையா, 30 வயசு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு 35 வயசு, மற்ற ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 33 வயசு, டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 40 வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ விஷுவல் இம்பேர்மெண்ட், ஹியரிங் இம்பேர்மெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே கூட ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றது டீட்டெயில்டாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இடபிள்யூஎஸ் செக்ஷனுக்குமே இருக்குது அப்படின்னு. அப்போது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதில் எக்ஸாமில் என்ன கேட்பாங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷின்ஸ் இருக்கும், 30 மார்க் இருக்கும். ஓகேங்க. இங்கிலீஷில் தான் இருக்கும். அதுக்கு அந்த 30 கொஷின் நீங்கள் 25 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி ஆப்டிடியூட் இருக்குது. ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் மார்க் 30. அது நீங்கள் 25 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசனிங் எபிலிட்டியில் 30 கொஷின்ஸ் இருக்குது. 30 மார்க்குக்கு 25 மார்க்குக்கு நீங்கள் அலாட் பண்ணி 25 நிமிஷத்துக்கு முடிக்கின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் 30 கொஷின்ஸு, 30 மார்க்கு, அதை 15 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 120 கொஷின், 120 மார்க்கு. சரிங்களா. இங்கிலீஷில் திருப்பியுமே நீங்கள் ஒரு தனி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது லைக் 2 கொஷின் 30 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது லைக் இது முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ டெஸ்ட் இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வாங்குகிற மார்க்குமே கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுமே கீழே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க கேட்கலங்க. நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும், இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் இதோட ஃபீஸ் 150 ரூபா விமன் கேண்டிடேட்ஸ்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு, பிடபிள்யூபிடிக்கு. இதே மற்றவங்களுக்குனா 750 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே டெஃபினட்டாக நமக்கு இந்த எக்ஸாமை எழுதி நம்மளால் கிளியர் பண்ணி வர முடியும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.